வணக்கம் அண்ணா. தப்பு தப்பு. என்னடா பேருதான் சோழன்னு பார்த்தா ராஜா வாழ்க்கை போல இருக்கு. 4 பைலட்டு 40 செக்யூரிட்டி வாழ்க்கைதான். எல்லாம் உங்க தயவுண்ணா. வா 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 உட்கார் 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 உட்கார்றா. ஏண்டா 5000 சம்பளத்துக்கே உனக்கு இவனுங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறப்போ உன்னை அமைச்சராக்குன எனக்கு நீ எப்படி இருக்கணும்? அண்ணா என்ன வார்த்தைனா அது? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுண்ணா. சும்மா பேசலான்னு தான். இங்கேயாண்ணா குப்பம் சாக்கடை வண்டியில் உட்காரலாண்ணா. ஏசி இருக்குண்ணா. ஏன் நாம் இங்கேருந்து வந்தவனுங்க தானே. இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து நீயும் நானும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? டேய் 2 டீ சொல்லு. சாப்பிடு. டேய் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுங்கடா. சார் டிராஃபிக்கை மூடிக்கிட்டு நில்லு. என்னைய பார்க்கறதுக்கு நீ வரணுமாண்ணா? ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே வந்திருப்பேனேண்ணா. இந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த குப்பையிலேருந்து உன்னை கூட்டிட்டு போய் தானே வார்டு வட்டம் எம்எல்ஏ எம்பி மந்திரின்னு ஆக்குனேன். அந்த காலமே வேறண்ணா. வேணும்னா திரும்ப அங்கேயே போறியா? என்னண்ணா? இதை பாரு, உனக்கே தெரியும். அப்துல்லா சதா இவங்க 2 பேரும் 2 கண்ணுண்ணா. கத்தி மாதிரி. அவங்க தான் என் ஆயுதம். அவங்க கேட்டு நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. தெரியும்ண்ணா. எனக்கு இந்த 5 வருஷ பவர் எல்லாம் பிடிக்காது. ஆயுசுக்கு நான் தான் பவர். ஆனா இவன் உன் மாதிரி எம்பி ஆகணுமா? டேய் எம்பி அண்ணன் ஏன்ட்ட சொல்ல வேண்டியதாடா? இதுக்கெல்லாம் போய் அண்ணன் சொல்லிட்டு இது பெரிய விஷயமா? அது இப்படிதானே போன வாட்டியும் சொன்னேன். போன வாட்டியும் சொன்னா ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கூட வாங்கி தரேன்னு சொன்ன. அது கூட சொன்னா. சரி சரி முடிச்சுனா விட்டுரு. அவனுக்கு எம்பி சீட்டு, இவனுக்கு கான்ட்ராக்ட். வரணும், வாங்குற. ஹாய் அஞ்சலி. ஹாய். என்ன நேத்து வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்டா? இல்ல நேத்து அடிபட்டுச்சுல, அதான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் இந்த அடிக்கு பெட்ல படுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் பார்த்தனே. சார் பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருந்தீங்க. சாரி அஞ்சலி. எதுக்கு? இல்ல நேத்து நீ வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுல்ல. சச்சா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பேன். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? நான் ரொமான்டிக்கா இருந்ததுக்கா? இல்ல, என்ன காப்பாத்துனதுக்கு. இதை நீ வீட்டுக்கு வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நோ நோ நோ, அந்த நேரத்துல வர்றது சரியில்லைல்ல. நீ எந்த நேரம் வந்திருந்தாலும் என் குடும்பம் அப்படிதான். என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் அவங்களுக்கு பட்டத்து ராணி. அந்த மாதிரி நினைப்பு அவங்களுக்கு. நினைச்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன? முதல்ல நீ ரிசைன் பண்ணு. யோ, ஜனங்களும் என்ன ரிசைன் பண்ண சொன்னா நீங்களே தான் சொல்றீங்க. என்ன அர்த்தம்? என்ன? நாங்க கேட்டது எப்ப நீ செய்ய முடியலையோ அதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு மந்திரி பதவிய? மறந்துட்டியா? இந்த மினிஸ்டர் போஸ்ட் அண்ணன் உனக்கு போட்ட பிச்சை. என்னப்பா பண்ண சொல்றீங்க? எல்லாம் அந்த பட்டாபி பண்ற வேலை. அவன் சென்ட்ரல் மினிஸ்டர் பக்கத்துல ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கான். நீங்க கேட்குற எம்பி டெண்டர் எல்லாம் அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிற சத்தியமா இருக்கான். அவன் அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. என்னை நம்புங்க, உங்களை நான் மோசம் பண்ண மாட்டேன். முடிஞ்சா முதல்ல அவனை போட்டு தள்ளுங்க. டேய் முடிஞ்சாவா? யார்கிட்ட பேச மறந்துட்டியா? முதல்ல அதை செய். உட்காரடா, சும்மா அவசரப்படாத. முதல்ல அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. என்னடா வார்த்தை? என்ன வார்த்தை? வெட்டன அண்ணன் வேணான்னு வரா? அந்த காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ல அவனை கண்டந்துமா வெட்டிருக்கணும். நாளைக்கு அவன் இடத்துல பூந்து அவனை தூக்குறேன். அப்புறம் பாக்குறேன்டா அண்ணன். நீங்க இரு மாமா, ஜாக்கிரதை.
விட்டுட்டியேடா, விட்டுட்டி. விடியத்துக்குள்ள அந்த பட்டாபி எனக்கு வேணும். சதாவை யார் கொண்டு இருப்பா? அதுதாம்மா எனக்கும் புரியல. நிச்சயமா பட்டாபி இதை செய்யல. கண்ணை சிமிட்ட நேரத்தில் அவன் கதையை முடிச்சவன் யாரா இருக்க முடியும்? ஆர்டிஎக்ஸோட எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா அதில் ஒருத்தன் தான் பண்ணியிருக்கணும். என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், நம்ம கையால் அவன் சாவல. சதா சதா, என்ன நண்பா பயங்கர டென்ஷனா இருக்கிற? அதை ஏன்பா கேட்குறேன்? ஆதி, எப்போவாது புல்லட் கண்ணில் தண்ணி பார்த்துருக்கியா? 4 வயசுல அழுதது, அதுக்கப்புறம் இப்போதாப்பா அழுகுறேன். ஏன், என்னாச்சு? சதாவை சுட்டு கொன்னுட்டாங்கப்பா. உனக்கும் சதாவுக்கு என்ன சம்பந்தம்? ஆதி, நல்ல வேளை இதை யாரும் கேட்கல. நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா சதா கண்ட்ரோல், சவுத் மெட்ராஸ் ஃபுல்லா இந்த புல்லட் கண்ட்ரோல். 2 பேருமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டோன்னு ஆட்டிக்கிட்டு தான்ப்பா. இப்ப சதாவை போயிட்டான், விட்டு ஆட்டுறதுக்கு ஒரு விரல் குறைஞ்சு போச்சுப்பா. அப்படியா? எப்படி சுட்டாங்க? அதை ஏன் கேட்குறேன், பெரிய கதை. ஒரு வண்டியில வந்த எதிரிகள்லாம் துப்பாக்கி எடுத்து சதாவை டுப்பு 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 டுப்புன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த புல்லட் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? கப்புன்னு உள்ள பூந்து டப்பு டப்பு டப்புன்னு ஏற 3 புல்லட்டை பிடிச்சு மறுபடியும் ரிவால்வர் போட்டு செட் பண்ற கேப்ல சதாவா படிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா அவனுங்களுக்கு நான் ஒரு மேப் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் என்ன செஞ்சிருப்ப? சொல்ல மாட்டேன், செய்வேன். எங்க செய். நீ குழந்தைப்பா, கிளாஸ்க்கு போ. இதெல்லாம் பெரிய மனுஷங்க செய்யறது. சதாவை கொன்னதே நான் தான்டா. இத பார், நான் சோகமா இருக்கேன்றதுக்காக என்ன ஜோக் அடிச்சு சிரிக்க வைக்காத. கிளாஸ்க்கு போ. உண்மையிலேயே இதுல தான் சுட்டேன். ஐயோ, பீச்சாங்கையை காட்டு, சோத்தாங்கை. டேய், 2 பேருக்கு டீ வாங்கிட்டு வாங்க, போங்கடா. ஆதி, இனிமே பசங்க இருக்கும் போது இந்த மாதிரி மேஜிக் வித்தையெல்லாம் காட்டாதப்பா. ஏன்னா இப்பதான் நான் லைட்டா ரவுடிசம் டெவலப் பண்ணி டீ வரைக்கும் வந்திருக்கேன். அதை அப்படியே டிஃபன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கெடுத்து விட்டுறாதப்பா. இங்க பந்து பண்றேன் பந்தா பண்றதை விட்டுட்டு ஆர்டிஎக்ஸோட மார்க்கெட் ஏரியா போய் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு வச்சுக்க. அவருக்கு உடனே நியூஸ் போவோம், உனக்கு டீ டிஃபன் என்ன பிரியாணியே வாங்கி கொடுப்பாரு. தேங்க்யூ ஆதி.